ஹலோ எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், சேனலை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள். ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார வல்லுநர், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பேச்சு பாருங்கள். பங்குச்சந்தைங்கிறது எப்படின்னா ஒரு ரெட்டை கத்தி மாதிரி உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கும், பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்கும்போது அதை 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் மறக்காமல் 20-25 வருஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். 35 வருஷத்தில் இது மாதிரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று காசு சம்பாதிச்சதும் நான் பார்த்தது கிடையாது. பணம் தேவை அப்படிங்கும்போது நான் அதை விற்றேன்னா எனக்கு அது லாபம். இது முதலீடு 5லேருந்து 10 வருஷம் இல்லாமல் நீங்கள் சரியான ரிட்டர்ன் பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துடுச்சுன்னா எல்லோரும் ஒவ்வொன்று அழுவாங்க, ப்ரெஸ்லலாம் இப்படி மூஞ்சி வச்சுட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப சந்தோஷம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பங்குச்சந்தையில் முதலீடுகள் பற்றி பேசலாம் சார். பொதுவாகவே ஒரு லேமன் பங்குச்சந்தை பற்றி அல்லது இம்மாதிரியான முதலீடுகள் பற்றிய ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் பங்குச்சந்தை அணுகும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும்? பாருங்கள், பங்குச்சந்தைங்கிறது எப்படின்னா ஒரு ரெட்டை கத்தி மாதிரி உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கும், பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும். இப்போ மெயினாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறது என்னென்னா, பங்குச்சந்தை காலத்தால் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு, இன்றைக்கி ஏறி இருக்குன்னா நிஃப்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன ஒரு புரோக்கருங்கிற ஒரு அக்கௌண்ட்டு கொடுத்து அதில் நம்ம சூதாட்டம் மாதிரி ஆடிட்டுருக்கிறது தான் முக்கால்வாசி பேர். இன்றைக்கி இன்ஃபேக்ட் நான் ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறேன், இந்த வேல்யூங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி காஸ்ட்லி. நான் வாங்குவேனாலும் நான் வாங்க மாட்டேன் இந்த பங்குச்சந்தை. நான்